ஒரு வழியாக சவாடக்கம் முடிஞ்சு எல்லாரும் திரும்பியிருந்தாங்க. அரண்மனைக்கு வெளியில் நுழைவு மண்டபத்தில் ஒரு பித்தளை அண்டா நிறைய சில்லற காசுகளை நிரப்பி வச்சுக்கிட்டு அதை அரிசி பருப்பு அளக்கிற மாதிரி அளந்து 100 கோடி கூட்டத்து ஏழைப்பாழைகளுக்கு கார்வார் கருணாகரன் விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தார். அரண்மனை தோட்டத்தில் லாரிகள்லேருந்து நூற்றுக்கணக்கான பசுக்கள் இறங்கிட்டு இருந்துச்சு. அதோட தலையில் தண்ணி விட்டோம், மடியில் சந்தனத்தை தடவிட்டோம் இருந்தார் ஒருத்தர். நடக்கிறதெல்லாம் சோகம் கப்புன முகத்தோட கவனிச்சிட்டு இருந்தான் கிழவன் இருசன். இல்லை, என்னடா மசன்னு நின்றுக்கிட்டு, போய் வாழைத்தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சடா அப்படின்னு ஒருத்தர் அதட்டவும் மெல்ல பம்முனான். சாமி, எதுக்குங்க இத்தனை பசுமாடுங்க? தானம் கொடுக்க தான். இவ்வளோ மாட்டையுமா? இருக்கப்பட்டவங்க கொடுக்குறாங்க, உனக்கு எங்கடா நோவுது? ராஜாங்க காரியம்னா சும்மாவா? ஏங்க, நம்ம ராசாவை காப்பாற்ற போனானே பாண்டிக்குட்டி, அவன் கதி என்ன ஆச்சுன்னு யாராச்சும் கேட்டிங்களா? என்ன, அவனும் பரலோகம் போயிட்டானா? பெரிய மகாராஜா பாரு, அவனை பற்றியெல்லாம் விசாரிக்கிறதுக்கு. உசுறு எல்லாருக்கும் பொதுதானுங்களேன். டேய், இங்கே ஒன்றும் பட்டிமன்றம்லாம் நடக்கலை, நீ போய் வேலையை பாரு. ஐயா, காசு திமுறோட பேசாதீங்க. இந்த திமுறால தான் இந்த சமஸ்தானம் இப்போ இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு. இருசன் முடித்த சமயம் அவன் மேலே ஒரு நிழல் விழுவுது. திரும்பினா அங்கே தில்லைநாக நின்றுட்டு இருந்தார். என்ன இருசா தகராறு அப்படின்னு கொஞ்சம் கோவமாக விசாரிக்க ஆரம்பித்தார். ஒன்றும் இல்லைங்க ஏசம்மா, ராசாவை காப்பாற்ற போனப்ப நம்ம பாண்டிக்குட்டியையும் பாம்பு திண்டி ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கானுங்க. அவன் என்ன ஆனா ஏதானான்னு யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கலிங்க. அதான் நியாயமானு கேட்டேன். தப்பு தான் இருசா, தப்பு தான். அவன் இப்போ எப்படி இருக்கான்? இன்னும் கண்ணு முழிச்சு பார்க்கலிங்க, மயக்கமாக தான் இருக்கான். நாட்டு வைத்தியர் போராடிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? நான் போய் கவனிக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ இந்த மாடுகள் எல்லாம் வரிசையாக ஓட்டிக்கிட்டு நம்ம ராஜாவோட சமாதிக்கு போ. ஒவ்வொரு மாடும் ராஜா சமாதியை சுற்றி வரணும். அதுக்கு பிறகு தான் இந்த மாடுகளை சமஸ்தான சாங்கியப்படி பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும். கஷ்டப்பட்டு நம்ம கார்வார் மதுரை திண்டுக்கல்னு அலைஞ்சு 108 பிராமணர்களை அழைச்சிட்டு வர போகிறார். நீ போய் சட்டுன்னு காரியத்தை முடிச்சிட்டு வா பார்ப்போம். தில்லைநாயகத்தோட பேச்சை தொடர்ந்து தோட்டத்தில் இருந்த இளைஞர்கள் சில பேரோட துணையோட மாடுகளை எல்லாம் ஒன்று கூட்டி அரண்மனை தோட்டத்து மயான பகுதிக்கு மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போனான் இருசன். அந்த மாட்டு கூட்டத்தில் எப்படியோ ஒரு முரட்டு காளை மாடும் சேர்ந்து இருந்துச்சு. அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்த ஒருத்தன் இதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவன்கிட்ட கேட்டான், எதுக்கு இந்த மாடுங்கள்லாம் சமாதியை சுற்றி வருது? எல்லாம் சமஸ்தான சம்பிரதாயம், யாருக்கு தெரியும்? சமஸ்தானத்தில் யார் செத்தாலும் இப்படித்தானா? ஆமாம், அப்போ கூடிய சீக்கிரத்தில் இளைய மகாராஜா செத்தாலும் இப்படி தான் நடக்கும், அப்படித்தானே? ஏன், அவர் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? அதான் 30 வயசானா செத்துடுவார். பெரியவர் மாதிரி இளையவர் பயந்த மனுஷன் கிடையாது, துளிச்சலான ஆள், காலேஜ் எல்லாம் படித்தவர். அதனால் சாபம் அவரை விட்டுருமா என்ன? பெரியவருக்கு கோதுமை நாகம்னா சின்னவருக்கு ராஜநாகம். ஏய், என்ன சொல்கிற நீ? எதிர்கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எதையோ ஒளறிட்ட பாவனையில் நாக்க சொடுக்குனவனை கேள்வி கேட்டவன் வித்தியாசமாக பார்த்தான். திடீர்னு ஒருத்தர் எதிர்பாராத விதமாக பாம்பை பற்றி பேசினவன் மேலே மோத போய்கிட்டு இருந்த மாட்டுக்கூட்டத்துக்குள்ளே போய் விழுந்தான் பேசினவன். அந்த மாட்டுக்கூட்டத்தில் கலந்துட்டு இருந்த அந்த காலை தன்னோட தலையை வளைச்சு கூர்மையான கொம்பை அவனோட வயிற்றில் செருக சில வினாடிகளில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சம்பவத்தை பார்த்து எல்லாரும் கை கட்டி வாய்ப்பொத்தி பதறி நிற்க சமஸ்தானத்துக்குள்ளே நுழையிற பிரதான தார் சாலையில் அர்ச்சனாவோட கார் நுழைஞ்சது. பிரம்மாண்டமான அரண்மனையை பார்த்து ஆச்சரியப்பட்டபடியே காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணவ அங்கேருந்து ஒரு பணியாளை அழைச்சி, மிஸ்டர் விஸ்வ நான் பார்க்கணும், நான் அவரோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்கிறான். அவன் முழிக்கிறான். என்னப்பா முழிக்கிற? இந்த அரண்மனையோட இளைய மகாராஜா மிஸ்டர் விஸ்வ பார்க்கணும்னு சொன்னேன். அவள் இளைய மகாராஜான்னு பேசவும் தான் அவனுக்கு புரியுது. அதே சமயம் யதார்த்தமாக அந்த பக்கம் வந்த கார்வார் கருணாகரன் அர்ச்சனாவை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு நின்னார். அம்மா, நீங்கள் இளைய மகாராஜாவை பார்க்க வந்தீங்களா? தயங்கிக்கிட்டே கேட்டார். ஆமாம், அவர் இப்போ எங்கே இருக்காரு? வாங்க, அழைச்சிட்டு போகிறேன். 2 பேரும் மௌனமாக நடக்கிறாங்க. அர்ச்சனா அந்த அரண்மனையை பற்றியும் விசுவோட பெற்றோர்களை பற்றியும் 100 கோடி கூட்டம் மக்களை பற்றியும் கார்வார் கூட பேசிக்கிட்டே போயிட்டுருக்கா. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம், போய்கிட்டே இருக்கோமே, விசு எங்க அப்படின்னு கேட்டவள்கிட்ட
அவரை பார்வையாளர்கள்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பாக ஒரு தனி இடத்துல வச்சுருக்கோம். இனி அவரை கண்கொத்தி பாம்பாக கவனிச்சுக்கிற பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இவராவது இந்த சாபத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னவர் அர்ச்சனாவை ஏறிட்டு பார்க்குறாரு. அவள் முகத்தில் எந்த அதிர்ச்சி முகாந்திரங்களும் இல்லை. அது அவருக்குள்ள ஒரு குட்டுன வேலை. தர்பார் மண்டபத்தில் ஒரே சலசலப்பு. அதை பார்த்துட்டு கருணாகரனுடைய கவனமும் அங்கேருந்த எல்லாருடைய கவனமும் தர்பார் காரிடாரில் ஒரு குச்சியை ஊனிக்கிட்ட கண்ணுங்கரேல்னு சடப்பிடிச்ச தலைமுடியோட காவி பற்களோட நடந்து வந்துட்டு இருந்த ஒரு வயசான மனுஷர் பக்கம் திரும்புது. அவ்வளவு நேரம் அங்கே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் மௌனமாக அவரை வணங்கி நிற்க, அது வரையில் எங்கோ இருந்த தேவர் அந்த வயசான நபரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டபடி முன்னாடி வந்தார். யாருங்க இவர் அப்படிங்கிறா அர்ச்சனா. இவர் தான் 100 கோடி கூட்டத்து கோடாங்கி வீரநாட்டார் அப்படின்னாரு கருணாகரன். அர்ச்சனாவுக்கு நடக்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. 100 கோடி கூட்டத்து கோடாங்கி வீரநாட்டாரை நெருங்கி அவரோட கால்களில் விழுந்து எழுந்திருக்கிறாரு தேவர். விஷயம் திவ்யமங்கலத்தையும் பாண்டியம்மாவையும் போய் சேர்ந்துருந்தது. அவங்களும் வீரநாட்டாரோட காலில் விழுந்து எழுந்திருச்சாங்க. என்ன கார்வார் இது? எல்லாரும் இவர் காலில் விழறாங்க. இவர் என்ன சாமியாரா இல்லை எதுலையாவது பெரியவரா அப்படின்னு கேட்குறா அர்ச்சனா. சரியாக தான் கேட்டீங்க. இவருக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கார்வார் கேட்க, என்ன ஒரு 80 இருக்குமா? கூட ஒரு 24 வயசை சேர்த்துக்கங்க. என்னது 104 வயசா? ஆமாம், ஆனால் உடம்புல துள்ளி கூட தள்ளாட்டம் இல்லை பார்த்தீங்களா? அந்த காலத்து கட்டை. தேவரை விட வயசில் பெரியவர் இந்த சமஸ்தானத்திலேயே இவர் தான். இவர் வாயை திறந்தார்னா அந்த வேங்கை பொண்ணியே வந்து பேசுகிறதா நினைப்பாங்க. அருள்வாக்கு சொல்கிறதுல மனுஷர் நிகர் இல்லாதவர். அதான் அடிமை கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருக்கு சமஸ்தானத்தில் இவ்வளோ மதிப்பு அப்படின்னு கார்வார் சொல்லி வாயை முன்ன சமயம் வீரநாட்டாரை பார்க்கறதுக்காக விசு அழைச்சி வரப்பட்டான். விசுவை பார்த்தோன்னையும் உற்சாகமான அர்ச்சனா அவனை வாய் விட்டு கூப்பிடுறதுக்கு ரெடியாகிறா. அம்மா அவசரப்படாதீங்க அப்படிங்கிறாரு கார்வார். ஏன் கூப்பிட்டா என்ன? அவரை யாரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா எல்லாரோட கவனமும் உங்கள் பக்கம் திரும்பும். நீங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே எல்லாருக்கும் தெரிய வரும். கதையே கெட்டுரும். வேணும்னா பக்கத்தில் போய் அவரோட கவனத்தை உங்கள் பக்கம் திருப்ப பாருங்க. அர்ச்சனாவுக்கு அந்த யோசனை பிடிச்சிருந்தது. மெல்ல விசுவையும் வீரநாட்டாரையும் பார்த்து நடக்கிறா. துக்கத்தோட ஒரு சிலை மாதிரி வந்து நிற்கிற விசுவை தீர்க்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு வீரநாட்டார். தம்பி கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு வீரநாட்டார் சொல்லிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனா விசுவோட பக்கத்தில் போய் நிற்கிறா. அர்ச்சனாவை பார்த்துட்டு திடுக்கிட்டு போனான் விசு. அவனோட பதட்டத்தை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட வீரநாட்டார், ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன். ஆத்தா சன்னதிக்குள்ளே நிகழ்ந்த முதல் மரணம் இதுதான். அவளுக்கு சரியான பூஜை இல்லை, விழா இல்லை. கவலைப்படாத, உன் வரையில் ஒன்றும் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். என் பூஜையும் பிரார்த்தனையும் வீண் போகாது. ஆனால் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வர, அதை மட்டும் திருத்திக்க. அதோட உனக்கு ஆத்தா பேரில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை, அதுவும் வரணும் அப்படின்னு பொடி வச்சு பூடகமாக பேசினவரை விடுக்குன்னு நிமிந்து பார்த்தான் விசு. எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? இது மட்டும் இல்லை, உன் நிழலில் நின்னா நீ என்னென்ன செய்வ அப்படிங்கிறத நூல் பிடிச்ச மாதிரி சொல்லிடுவேன். எல்லாம் வேங்கை பொண்ணியோட அருள் அப்படின்னு சொன்ன வீரநாட்டார, என்ன தப்போது வீரநாட்டாரே அப்படின்னு கேட்டா பாண்டியம்மா. ஒன்றும் இல்லை, எல்லாம் பருவ வயசில் பண்ணுற தப்பு தான். அதை நான் பெருசுப்படுத்த விரும்பலை. வர பௌர்ணமிக்கு ராணியம்மாவும் தேவரும் என்னை வந்து பாருங்க, விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன வீரநாட்டார் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறார். எல்லாரோட முகமும் இறுகி போணுச்சு. பாண்டியம்மா தேவரை நெருங்கி முணுமுணுப்பாக ஏதோ கேட்க விசு அர்ச்சனாக்கிட்ட வர்றான். என்ன அர்ச்சனா இது? எப்படி இவ்வளோ தூரம் வந்த? என் நிலைமை புரியாமல் வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லவும், எல்லாம் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஸ்டூபிட், முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொன்னவங்கிட்ட, நான் உங்கள் உயிர் மாதிரி விசு, முதல்ல உங்கள் சமஸ்தானத்துக்கு வந்திருக்கிறேன்ன இப்படி விரட்டுறீங்களே அப்படிங்கிறா. விரட்டல அர்ச்சனா, நீயாவது நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதான் தயவு செஞ்சு என்னை மறந்துடு. முடியாது அர்ச்சனா, ப்ளீஸ். நான் ஒரு அல்ப ஆயுசு, உங்களுக்கு 100 வயசு. போதும் அர்ச்சனா,
என் அண்ணனை பார்த்து எல்லாரும் இப்படி தான் சொன்னாங்க. நான் கூட சாபமாவது பாவமாவது விளையாட்டாக நினச்சேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. எனக்கும் அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு விசு. அதனால தான் உங்களுக்கு 100 வயசுன்னு சொல்கிறேன். அர்ச்சனா உறுதியாக பேசுகிறத பார்த்து விசு லேசாக திகைக்கிற வேலையில் பெரிய ராணி பாண்டியம்மா விசுவை பார்த்து வர ஆரம்பிச்சிருக்கா. விசு அதை கவனிச்சுட்டு பதட்டப்படுறான். அர்ச்சனா, பாட்டி வர்றாங்க, உன்னை பற்றி கேட்டால் என்ன சொல்கிறது? கிளாஸ்மேட்டுன்னு உண்மையை சொல்லுங்க. வேண்டாம், டெக்கரேட்டர் கம் ஆர்கிடெக்டுன்னு சொல்லி வைக்கிறேன், நீயும் சமாளிச்சுக்க. அதுக்குள்ளே பாண்டியம்மா கிட்ட வந்துட்டா. அர்ச்சனாவை ஒரு தினுசா பார்த்துக்கிட்டே, விசு, இப்படி 4 பேர் பார்க்கலாம், இனிமேல் நீ பழைய மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டா. எனக்கு தெரிஞ்ச டெக்கரேட்டர் பாட்டி. ஜெய்ப்பூர் அரண்மனை, டெல்லி ராஷ்டிரபதி பவன், அப்புறம் இன்னும் பெரிய பெரிய கோட்டீஸ்வர பங்களாலெல்லாம் சுவர் அலங்காரமும் புது மாதிரி ஆர்கிடெக்ட் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஏன் இப்படி நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க? ரிசப்ஷனில் போய் பேச வேண்டியது தானே? சரி, இப்போ எதுக்கு வந்திருக்காங்க? பேப்பர் நியூஸ் பார்த்துட்டு துக்கம் விசாரிக்க. விஷயம் பேப்பர் வரைக்கும் போயிடுச்சா அப்படின்னவங்க, தேவர் அப்படின்னு அலறிக்கிட்ட அவர்கிட்ட போய், விஷயம் பேப்பர் வரைக்கும் போயிடுச்சாமே, நிஜமா அப்படின்னு கேட்குறாங்க. தேவர் தலையசிச்சு ஆமான்னு ஆமோதிக்கவும், எப்படி போக விட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, யாரும் போக விடலை ராணி, எல்லாம் தானாக நடந்துருச்சு. தானாக எப்படி நடக்கும்? காலம் அப்படிப்பட்ட காலம். பிரதம மந்திரியை பற்றியே பயம் இல்லாமல் எழுதுகிறாங்க. நம்ம சமஸ்தானத்தோட விஷயம் அதை விட பெருசாக என்ன? காசை கொடுத்தாவது எழுத விடாமல் பண்ணியிருக்கலாம்ல தேவர். விசுவுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா இனி யார் பொண்ணு கொடுப்பாங்க? வரட்டுத்தனமான பயம் உங்கள் பயம். முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு? எழுதுகிறவங்க எழுதட்டும், நடக்கிறது நடக்கும். இதுக்கு முந்தி இதனால் யாரோட கல்யாணம் நின்று போணுச்சு? நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு அவர் பாண்டியம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே விசு அர்ச்சனாவோட ஒரு தனி அறையில் பேசிகிட்டு இருந்தான். அர்ச்சனா, எப்படியோ இந்த முதல் கட்டத்தை அதை இதை சொல்லி சமாளிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் நீயும் நானும் பேசிகிட்டு இருந்தா அது நல்லா இல்லை. சாவு விழுந்த வீட்டில் அப்படி என்ன பேச்சு? எப்படி துக்கத்தில் இவங்களால் பேச முடியுதுன்னு பேச்சு வளரும். நீ கிளம்பு. அர்ச்சனாவுக்கு இந்த முறை நிஜமாகவே கோபம் வருது. முகமெல்லாம் செவந்து போகுது. விசு, நீங்கள் இவ்வளோ பெரிய கோழையாக இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. எந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு பிறகு பூவும் பொட்டுமா தான் வாழ்ந்து சாக விரும்புவா. இப்படி பிரச்சனையான நிலையை விரும்ப மாட்டா. இருந்தும் பதட்டப்படாமல் நான் இப்படி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு சொன்ன அர்ச்சனா சுற்றும் முத்தும் பார்த்துட்டு முகத்தை கொஞ்சம் இயல்பாக வச்சுக்கிட்டு டெலிஃபோனில் தன் காதில் விழுந்த விஷயத்த சொல்லவும் விசு அப்படியே கல்லாக போய் நிற்கிறான். அவன் உடம்போட ரத்த ஓட்டத்திலேயே டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி ஒரு ஸ்தம்பிப்பு வருது. விசு, விசு. அர்ச்சனா விசுவை சகஜ நிலைக்கு திருப்ப ரொம்ப சிரமப்பட்டான். மெல்ல மீண்டவன் அவளையே சில வினாடிகள் வெறிச்சு பார்க்குறான். அவனோட இதயத்தோட இறுகிய பிடிப்பு சட்டுன்னு தளர்ந்து ஒரு இயல்புக்கு திரும்பின மாதிரி மூச்சு காத்துல ஒரு துளி குளுமை, அதே சமயம் ஒரு துளி அவநம்பிக்கை. அர்ச்சனா, நீ சொல்றது நிஜமா? இதெல்லாம் மனுஷ சதியா? இல்லை என்னை சைக்கலாஜிக்கலாக சரிப்படுத்துறதுக்காக இப்படி பொய் சொல்கிறியா? ப்ளீஸ் அர்ச்சனா, உண்மையை சொல்லு. உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்கிறது நிஜம். காதில் விழுந்த டெலிஃபோன் டாக் சத்தியமான உண்மை. மை காட்! முத்து முத்தா முகம் வியர்க்க நெத்தியில் கை வச்சு ஆசுவாசித்த அதே வினாடி பரபரப்பாக கொஞ்சம் பேர் அங்கே நுழையிறாங்க. கடந்து போன ஒரு வேலைக்காரனை நிறுத்தி யதார்த்தமாக என்னப்பா விஷயம்னு விசு கேட்க, தானம் கொடுக்க வாங்கின பசுமாடுங்களில் ஒன்று ஒருத்தரை முட்டி கொன்னுடுச்சிங்க, உடம்பு வெளியில் கிடக்கு, அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. கொன்னுடுச்சா? செத்தது யாரு? சரியாக தெரியல. செத்தவன் சட்டை பாக்கெட்டில் சிலோன் ரூபா நோட்டுகளும் சிலோன் பாஷையில் ஏதோ எழுதின ஒரு காகிதமும் இருந்ததாக பேசிக்கிறாங்க. வேலைக்காரன் நகர்ந்து போகவும் விசு உதடு சுழிக்க அர்ச்சனா மட்டும் எதையோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி விரல சொடுக்கிறா. விசு, ஒரு நிமிஷம் அப்படின்னுட்டு வெளியே போகிறா. அழகான கோட்டப்புறத்து அரண்மனைக்கு தெற்கு பக்கமாக தோட்டத்துக்கு செல்கிற நீண்ட வளைவில்லாத மண் சாலையில் 100 கோடி கூட்டத்துக்கு நடுவில் ரத்த சகதியாக கிடந்தான் அவன். எட்டி பார்த்த அர்ச்சனா அவனை ஊன்றி பார்த்தப்போ அவனோட வலது கையில் மணிக்கட்டுக்கு மேலே முழங்கை மூட்டு வரைக்கும் ஒரு பாம்பு நெளிகிற உருவம் பச்சை குத்தப்பட்டிருந்துச்சு. தலைமாட்டில் கலவரத்தோட மாடுகளை விரட்டி வந்த இருசன் நின்றுக்கிட்டு இருந்தான்.
அரண்மனைக்குள்ளே யார் யாரோ வர ஆரம்பிச்சிட்டாங்க. செத்தவன் யாரு, என்ன ஏது எதுவுமே தெரியல. முன்னாடிலாம் புதுசாக ஒரு ஆள் இந்த சம்ஸ்தான வேலியை தாண்ட முடியாது. இப்போ பாரு, என்னென்னமோ நடக்குது. நேற்று ஒரு சாவு, இன்னைக்கு ஒரு சாவு, நாளைக்கு யாரோ. கூட்டத்தில் ஒருத்தர் அழுத்துக்கவும் ஒரு தீர்மானத்தோட திரும்பினா அர்ச்சனா. ஆழ்ந்த யோசனையோட மெல்ல நடந்தா. தூரத்தில் அரண்மனையோட தெற்கு மாடத்தில் நின்றுக்கிட்டு ஒரு சின்ன டெலஸ்கோப் வழியா அர்ச்சனாவையே ஒருத்தன் பார்க்க தொடங்கியிருந்தான். எல்லாரும் சாதாரணமாக பார்த்து உதட்ட சுழிச்சு இயல்பாக வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அர்ச்சனா மட்டும் ஆழமாக எதையோ யோசிச்சுட்டு நடக்கிறதுல அவனுக்குள்ள பூச்சி பறக்க தொடங்குனுச்சு. இதோட தொடர்ச்சியை அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.